Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் congruence of trianglesல try this page number 148 பார்க்கலாம். இந்த try this பார்க்கறதுக்கு முன்னாடி RHS congruence criterion அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த try this ஃபுல்லாகவே நம்ம RHS congruence criterion ரூல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். RHS அப்படின்னா Rன்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், Hன்றது ஹைப்போட்டனஸ் அண்ட் Sன்றது சைடு. ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஹைப்போட்டனஸ் அண்ட் சைடு வந்து அனதர் ட்ரையாங்கிள்லையும் அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஹைப்போட்டனஸ் சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள்ஸை நம்ம கான்குரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இன் ஃபிகர் 7.32 measures of some parts of triangle are given. 7.32 ஃபிகர் இதுதான். இதெல்லாம் 7.32 ஃபிகர்ஸ் தான். இதில் வந்து மெஷர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பை அப்ளையிங் RHS congruence rule state which pairs of triangles are congruent. நம்ம இதுக்கு என்ன அப்ளை பண்ணணும்னா RHS congruence rule அப்ளை பண்ணிவிட்டு எந்த பேர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்லாம் கான்குரியன்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இன் கேஸ் ஆஃப் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ரைட் த ரிசல்ட் இன் சிம்பாலிக் ஃபார்ம். இதே கான்குரியண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரிசல்ட்டை சிம்பாலிக் ஃபார்ம்லாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ RHS congruence criterion ரூல் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ Rன்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் Q 90 டிகிரி இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவதுல பாருங்கள் ஆங்கிள் E வந்து 90 டிகிரி. இப்போ ஆங்கிள் Q ஈக்குவல் டு ஆங்கிள் E 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஹைப்போட்டனஸ் பார்க்கணும். ஹைப்போட்டனஸ் என்னென்னா ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டனஸ். இதுதான் ஆங்கிள்னால் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டனஸ். ஸோ PR இதுதான் வந்து ஹைப்போட்டனஸ். PR பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டனஸ். DF அதுவும் 6 சென்டிமீட்டர். இப்போ PRம் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். ரெண்டு ஹைப்போட்டனஸும் ஈக்குவலாக இருக்குது. PR ஈக்குவல் டு DF ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு சைடு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 சென்டிமீட்டர். PR ஒன் சைடு ஆஃப் ரைட் ஆங்கிள் சொன்னாங்களே இதுதான். அப்போ இது PQ 3 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்கே DE வந்து பார்த்திங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே ரெண்டு 3 இருந்தால் தான் நம்ம வந்து இது வந்து RHS congruence ரூல் பிரகாரம் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2.5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போனா PQ இஸ் நாட் ஈக்குவல் டு DE. அதனால் RHS congruence ரூல் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைன்னு எழுதிடணும். ஹென்ஸ் ஆங்கிள் PQRம் ஆங்கிள் DEFம் நாட் கான்குரியன்ட். ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள் கிடையாது. ஏன்னா இந்த ஒன் சைட் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 2.5 சென்டிமீட்டர் இருக்குது. அதனால் இது வந்து நாட் கான்குரியன்ட். வாங்க செகண்ட் ஃபிகர் பார்க்கலாம். இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா இது ஒன்று வந்து ABDன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து CAB இல்லைன்னா ACB, அந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன் ஆங்கிள் CAB இது எடுத்துக்கோங்க. தனியாகவே வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இப்படி வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இது சீன் கொடுத்துருக்காங்க. இது A, இது B. இது ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி இன்னொன்று ட்ரையாங்கிள் ABD. இது 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் C 90 டிகிரி அண்ட் ஆங்கிள் D 90 டிகிரி. ஸோ வந்து ஆங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 90 டிகிரி இருக்குது. RHSல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் ஹைப்போட்டனஸ். அப்போ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் இதுதான் ஹைப்போட்டனஸ். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இதுதான் ஹைப்போட்டனஸ். அப்போது ABன்றது இது ரெண்டுமே காமன். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்கிறது தான் ABன்றது 3.5 சென்டிமீட்டர். அதனால் AB எழுதுங்க, இல்லை BA ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். ரெண்டும் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா CA இதுவும் இதுவும் CA என்ன கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி DB வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் சைடு வந்து ஈக்குவல் 2 சென்டிமீட்டர்
2 சென்டிமீட்டர் ரெண்டும் ஈக்குவல். இப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபைட். அதனால் பை ஆர்ஹெச்எஸ் கிரைட்டீரியன் ஆஃப் கான்கிரியன்ஸ் ஆங்கிள் சிஏபியும் ஆங்கிள் டிபியும் கான்கிரியன்ட்டுன்னு எழுதிடணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்டு, இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஏசின்றது காமன். இப்போ ஏசி இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆங்கிள் ஏபிசின்னு ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்த ட்ரையாங்கிள் வந்து கீழே ஏடிசி இப்படி வரும், ஏடிசின்னு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஏபிசின்றதில் ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி, அதே மாதிரி ஆங்கிள் ஏடிசியில் ஆங்கிள் டி வந்து 90 டிகிரி. அதான் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி 90 டிகிரின்னு போட்டிருக்கேன். அடுத்தது ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் ஹைப்போட்டனியூஸ். அப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இது தான் ஹைப்போட்டனியூஸ். அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இது தான், ரெண்டுத்துக்கும் காமன் தான் இந்த ஏசி. இப்போ ஏசின்றது காமன், அப்போ ஏசி வந்து காமனு, ரெண்டுத்துக்குமே ஹைப்போட்டனியூஸ் ஏசி தான். அடுத்தது சைடு கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து 3.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏடி வந்து 3.6 சென்டிமீட்டர். ஒன் சைடு ரைட் ஆங்கிளும் கரெக்டாக இருக்குது. அதனால் பை ஆர்ஹெச்எஸ் கிரைட்டீரியன் ஆஃப் கான்கிரியன்ஸ் ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் ஏடிசியும் கான்கிரியன்ட்னு எழுதணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், இதுலேயும் 2 ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிஎஸ்கியூவும் ஆங்கிள் பிஎஸ்கியூ இது ஒன்றும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிஎஸ்ஆர், இது 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இது 2 ட்ரையாங்கிளில் எது காமன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ன்றது காமன். இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்கியூ, ஆங்கிள் பிஎஸ்கியூன்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆங்கிள் பிஎஸ்கியூவில் இந்த எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஆங்கிள் பிஎஸ்கியூவில் 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஆங்கிள் பிஎஸ்ஆரில் வந்து அந்த எஸ் தான் 90 டிகிரி, அதனால தான் ஆங்கிள் பிஎஸ்கியூ ஈக்குவல் டு ஆங்கிள் பிஎஸ்ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இங்கே இந்த இதுக்கும் ஆங்கிள் எஸ் தான், இந்த இதுக்கும் ஆங்கிள் எஸ் தான், அதனால் ஆங்கிள் பிஎஸ்கியூன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஆங்கிள் பிஎஸ்ஆர்னு எடுத்துக்கோங்க 90 டிகிரி. சரி, ஆங்கிள் இது இருக்குது, ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டனியூஸ். அப்போ இதுதான் ஹைப்போட்டனியூஸ், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டனியூஸ், 2 ஹைப்போட்டனியூஸ். அப்போ பார்த்தீங்கன்னா பிக்யூ 3 சென்டிமீட்டர், அதே மாதிரி இங்கே வந்து பிஆர் வந்து 3 சென்டிமீட்டர். அப்போ ஹைப்போட்டனியூஸ் பிக்யூ பிஆர் வந்து 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஒன் சைட் ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ், ஒன் சைட் ரைட் ட்ரையாங்கிள் வந்து பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா காமன். அப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் பை ஆர்ஹெச்எஸ் கிரைட்டீரியன் ஆஃப் கான்கிரியன்ஸ் ஆங்கிள் பிஎஸ்கியூ கான்கிரியன்ட் டு ஆங்கிள் பிஎஸ்ஆர்னு எழுதிடலாம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் ஒன் it is to establish by RHS congruence rule that angle ABC congruent to angle RPQ. What additional information is needed if it is given that angle B equal to angle P equal to 90 degree and AB equal to RP? இப்போ RHS congruence rule பிரகாரம் angle ABCயும் angle RPQவும் வந்து congruentன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் பி வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்கிள் பி இது, ஆங்கிள் பி நம்மளே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு ஆங்கிள் பி 90 டிகிரி அண்ட் ஆங்கிள் பி 90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டனியூஸ். இப்போ இந்த ஆங்கிள் இதுதான் ஆங்கிள்னால் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைப்போட்டனியூஸ், அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனியூஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ஈக்குவல் டு ஆர்பின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஏபி, இந்த 2 சைடுமே இது ஏபி, அடுத்தது ஆர்பி. இந்த 2 சைடுமே வந்து ஈக்குவல், எஸ்எஸ்ன்னு இருக்குது, அது ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. இது ஆர் கொடுத்துருக்காங்க, எஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று சைடு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த ஹைப்போட்டனியூஸ் தான் நம்மளுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு இங்கே தேவைப்படுது. என்னென்னா ஏசி ஈக்குவல் டு ஆர்கியூன்னு நம்ம கொடுக்கல, அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே தேவைப்படுது. ஏசி ஈக்குவல் டு ஆர்கியூன்னு எழுதணும், ஹைப்போட்டனியூஸும் ஈக்குவலாக இருக்கணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். In figure 7.33, BD and CE are altitudes of angle ABC such that BD equal to CE. இந்த 7.33 figure இது BDயும்
சிஇயும் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஏபிசிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் பிடி ஈக்குவல் டு சிஇ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் த 3 pairs of equal parts in angle CBD and angle BCE. ஸோ ஆங்கிள் தனித்தனியாக எடுத்து இங்கே வரைஞ்சிக்கோங்க. ஆங்கிள் சிபிடி ஒன்று வரைஞ்சிக்கோங்க, ஆங்கிள் சிபிடி வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது ஆங்கிள் பிசிஇன்னு ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இதில் இந்த ரெண்டுத்துலேயும் நம்ம 3 pairs எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆங்கிள் இ வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஆங்கிள் டி வந்து 90 டிகிரி. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா, ஆங்கிள் இ ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் இ ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எழுதலாம். ரெண்டுமே 90 டிகிரின்னு கொடுத்ததுனால அப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் எழுதலாம். ஆங்கிள் சிடிபி, ஆங்கிள் சிடிபி ஈக்குவல் டு 90 டிகிரி இது. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிஇசி, ஆங்கிள் பிஇசி ஈக்குவல் டு 90 டிகிரி. இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் இ ஈக்குவல் டு 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டனியூஸ். அப்போ ஆங்கிள் இக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இது ஹைப்போட்டனியூஸ். இப்போ பிசி வந்து ஹைப்போட்டனியூஸ். அதே மாதிரி டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பிசி வந்து ஹைப்போட்டனியூஸ். அப்போ பிசி ஈக்குவல் டு சிபி, அது காமன், ரெண்டுத்துக்குமே இங்கே காமன் தான். இந்த பிசி ஹைப்போட்டனியூஸ் காமன், அதனால் ஹைப்போட்டனியூஸ் காமன், இதுதான் ஹைப்போட்டனியூஸ். நெக்ஸ்ட் வந்து சைடு வந்து நம்ம ஈக்குவலாக இருக்கணும். ஒன் சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ஒன் சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சைடு. ஒன்று வந்து சிஇ, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிஇ வந்து இதுதான் அந்த சைடு. நெக்ஸ்ட்டு வந்து பிடி, இந்த சைடு. இப்போ சிடி ஈக்குவல் டு பிடி. அப்போது 3 பேர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். செகண்ட் ஒன் இஸ் ஆங்கிள் சிபிடி கான்க்ரியன்ட் டு ஆங்கிள் பிசிஇ ஒய் ஆர் ஒய் நாட்னு கேட்டிருக்காங்க. சிபிடியும் பிசிஇயும் கான்க்ரியன்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இந்த சம்லே பார்த்துட்டோம். சிபிடியும் சிபிடியும் நெக்ஸ்ட்டு வந்து பிசிஇன்றது வந்து இது ரெண்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒன்லேயே நம்ம சொல்லியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே கான்க்ரியன்ட்டுன்னு தான். அதனால் எஸ்ன்னு சொல்லுங்கள். சிபிடியும் பிசியும் கான்க்ரியன்ட்டு. ஏன்னு கேட்டாங்கன்னா, பிடிசி அதே தான் நம்ம இங்கே எழுதுனது தான். பிடிசி ஈக்குவல் டு பிஇசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஇசி ஈக்குவல் டு 90 டிகிரி. இங்கே எழுதுன மாதிரி தான் எழுதியிருக்கேன். ஆங்கிள் பிடிசி இது 90 டிகிரி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பிஇசி, ஆங்கிள் இயில் வர மாதிரி ஆங்கிள் பிஇசி வந்து 90 டிகிரி. ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் இ, இல்லைனா ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் இ வந்து 90 டிகிரி. இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் என்னது? இதுதான் ஹைப்போட்டனியூஸ். ஏற்கனவே இந்த சம்மில் பார்த்தது தான். பிசி காமன். நெக்ஸ்ட்டு அந்த சைடுன்னு நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தது தான். பிடி ஈக்குவல் டு சிஇ. ஸோ ஆர்ஹெச்எஸ் கிரைட்டீரியன் கான்க்ரியன்ஸ் பிரகாரம் ஆங்கிள் சிபிடியும் ஆங்கிள் பிசியும் கான்க்ரியன்ட் அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இஸ் ஆங்கிள் டிசிபி அண்ட் ஆங்கிள் இபிசி angle DCB equal to angle EBC y or y நாட்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் DCB என்றது DCBன்றது இது. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் EBCன்றது EBC. இது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். அதனால் ஆங்கிள் DCBயும் ஆங்கிள் ECBயும் ஈக்குவல் தான். Next fourth sum. ABC is an isosceles triangle with AB equal to AC and AD is one of its altitude. 7.34 figure கொடுத்திருக்காங்க. State the 3 pairs of equal parts in angle ADB and angle ADC ன்னு கொடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ADயும் காமன். இது ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து ABDன்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஏடிசி. ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடி தான் காமன். அதான் ஏடி ஈக்குவல் டு ஏடி காமன். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கோங்க. ஆங்கிள் ஏடிபியில் ஆங்கிள் ஏடிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிசி.
ஆங்கிள் ஏடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி அடுத்த பேர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏபி ஈக்குவல் டு ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஹைபாட்டன்யூஸ், இது ஹைபாட்டன்யூஸ். அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து ஹைபாட்டன்யூஸ். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசி. இங்கே வந்து 90 டிகிரி ஏடிபி ஈக்குவல் டு ஏடிசினா டி வந்து அதான் ஆங்கிள் டி வந்து 90 டிகிரி இருக்குது. இதுக்கும் ஆங்கிள் டி தான் இருக்குது. அதனால தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ரெண்டுமே 90 டிகிரி தான். ஆங்கிள் டி ஈக்குவல் டு 90 டிகிரி அந்த மாதிரி எழுதாமல் நம்ம எப்படி எழுதுகிறோன்னா ஆங்கிள் ஏடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன்னா ரெண்டுமே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் இருக்குது. அதனால் ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன எழுதுகிறோம், 90 டிகிரின்னு எழுதுகிறோம் இங்கே. அப்புறம் ஹைபாட்டன்யூஸ் தான் ஏபிஏசின்றது ஹைபாட்டன்யூஸ், அதுவும் ஈக்குவல். அதான் 3 பேர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இஸ் ஆங்கிள் ஏடிபி கான்கிரியன்ட் டு ஆங்கிள் ஏடிசி ஒய் நாட்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஹைபாட்டன்யூஸ் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல். அதே மாதிரி காமன் ஏடின்றது காமன், அதையும் நம்ம சொல்லியாச்சு, ஏடின்றது காமன்னுட்டு. அதே மாதிரி சைடும் வந்து ஈக்குவல் சொல்லியாச்சு, ஏடின்றது காமன். நெக்ஸ்ட்டு ஹைபாட்டன்யூஸ் ஈக்குவல், ஏடி காமன், அப்புறம் ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஆங்கிள் ஏடிபி, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிபி ஈக்குவல் டு ஏடிசி 90 டிகிரின்னு சொல்லியாச்சு. ஸோ இதே தான் நம்ம இங்கேயும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். Yes, in angle ADP and angle ADC we have angle ADB equal to angle ADC each 90 degree. இங்கே எழுதுனதே தான் திருப்பி நம்ம இங்கே எழுதணும். angle ADB equal to angle ADC each 90 degree. நெக்ஸ்ட்டு AB equal to ACன்னு சொன்னோம் பாருங்கள். AB equal to AC. ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்டன்யூஸ், அதனால் அதுவும் நம்ம எழுதிடணும். ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்டன்யூஸ்ன்ட்டு. அப்புறம் ஏடி காமன், இந்த ஏடின்றது காமன் ரெண்டுத்துக்கும். இதே இங்கே மேலே என்ன எழுதணுமோ அதே தான் இங்கே எழுதுகிறோம். பை த ஆர்ஹெச்எஸ் கிரைட்டீரியன் ஆஃப் கான்கிரியன்ஸ் ஆங்கிள் ஏடிபி இஸ் கான்கிரியன்ட் டு ஆங்கிள் ஏடிசி. அவங்க ஈக்குவலான்னு கேட்டிருந்தாங்கன்னா ஈக்குவல் தான். நெக்ஸ்ட்டு இஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஒய் ஆர் ஒய் நாட்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் பி எங்கே இருக்குது, ஆங்கிள் பி இது, ஆங்கிள் சி இது ரெண்டும் ஈக்குவலா? எஸ், பிகாஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும், அதனால எஸ் சார். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பிடியும் சிடியும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. பிடி சிடினா இதுதான், பிடி ஈக்குவல் டு சிடி. பிடி ஈக்குவல் டு சிடியான்னு கேட்டால் எஸ், பிடி ஈக்குவல் டு சிடி, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.